இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே வந்து எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால் பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணுற கேலரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, யூடியூபு, மற்ற சோசியல் மீடியா ஆப் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்கிங் மெசேஜஸ், அப்புறம் ஜிமெயில் இருக்கு இல்லையா, உங்களோட இமெயில், அதிலிருந்து நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்டு, அதிலிருந்து ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து அவங்களால பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி பண்ண முடியும், அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறது இல்லை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கிற இதை வச்சு உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். இப்போ என்கிட்ட 2 மொபைல் இருக்கு இல்லையா, இந்த மொபைலில் 2த்துலையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு லோக்கல் கேஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மொபைல், அதாவது நீங்கள் யாருடைய மொபைலில் கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த மொபைலோடைய இது லிங்க் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ என் கையில் இருக்கிற மொபைலில் எது பண்ணாலும் சரி பக்கத்தில் இருக்கிற மொபைலில் அப்படி என்னோட மொபைலில் நான் கேலரி ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு 4 ஃபோட்டோ வந்து ஸ்வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் அப்படியே இந்த என்னென்ன ஃபோட்டோலாம் மூவ் பண்ணுறோம் அது எல்லாமே பாருங்கள் அப்படியே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் போய் காட்டுறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது எல்லாமே வந்து அப்படியே ஷோ ஆகுதா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப்லேயும் நம்ம என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே வந்து அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற மொபைலில் அப்படியே ஷோ ஆகுது. அப்படியே யூடியூபும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒரு 2-3 ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே வந்து அப்படியே ஷோ ஆகும். ஸோ இதை வந்து உங்கள் மொபைலில் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் வந்துடும். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ்லேயே இருந்தாலும் நீங்கள் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா ஆப்பும் வரும். அதில் பவர் மிரர், அதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி, இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்கள் மொபைலை வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரஸ்டடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிடிச்சதாக லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.